ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் எதுக்காகனா, பிடிஎஸ்லாம் ஆர்மி போயிட்டாங்க, இதுக்கடுத்து 1 இயர் 2 இயர் கழிச்சு தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு எல்லோரும் சோகமாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒன் ஷாட் போடுங்களேன் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட். வென் யூ see your husband ஆஃப்டர் 1 இயர் பிகாஸ் he going to ஆர்மி. ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோயின் யாருன்னா, நீங்கள் தான் வான் யுவர் நேம். ஹீரோ வந்து நம்ம தேங்க் தான். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ இப்போது வயன் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே பரபரப்பாக அங்கே எங்கேயும் நடந்துகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, ஏய் ரெடி பண்ணிகிட்ருக்க? நானே புருஷங்கரைய போகிறோன்னு காத்துட்ருக்கேன், நீ ஏண்டி இந்த நேரத்தில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற? உனக்கு தெரியாதா, இன்றைக்கி ஆர்மியிலேருந்து இன்றைக்கி வரமாட்டாங்களாம். அப்புறம் இன்றைக்கி ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அவங்க ஏதோ செலிப்ரேஷன் ஆமாம், ஸோ இன்றைக்கி வரமாட்டாங்க. நீ நியூஸில் பார்க்குறதில்ல, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி இன்றைக்கி என் புருஷன் வருவோம், நீ எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க? இங்கே பார், உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே உன் புருஷன் ஆர்மி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு உன் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடி, அதான் போய் தொலைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் நாளைக்கு வருவான், அப்போ பார்த்துக்கோ. ஏன் நாயே, இதை சொல்ல தான் நீ கால் பண்ணியா? ஆமாம், இதை சொல்ல தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டா. அவன் எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, அப்படியே அழுகழுகையாக வருது. அப்படியே தேங்கோட ஃபோட்டோ அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு இன்றைக்கும் நீ வரமாட்டியா? நீ வருவேன்னு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வச்சேன், ஏன்டா இன்றைக்கும் வரல? என்னை பார்க்காம இந்த ஒரு வருஷம் நான் என்ன சொல்கிறது? நம்மளுக்கு நம்மளுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை பெற்றுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் 1 வருஷம் ஆக போகுது. இந்த 1 வருஷமும் நீ என் பக்கத்துலேயே இல்லை, வெறும் 1 மாதம்தான் இருந்தேன். இன்றைக்காவது வந்துடுவேன், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, இப்படி என்னை ஏமாற்றிட்டா. நீ எப்போ தான் வருவ? சீக்கிரம் வா அப்படின்னு தேங்க் ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டுருக்கா. ஸோ அது ஈவினிங் டைம், எனக்கு தூக்கமும் வருது. ஸோ அதனால் அப்படியே அழுதுகிட்டே தேங்கோட ஃபோட்டோ ஹக் பண்ணிவிட்டு அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிட்டா. ஸோ ஒரு நைட்டு ஒரு 12 இருக்கும், காலிங் பெல் ரிங் பண்ணுற சத்தம். வாயனு தூக்கத்தில் யார் அப்படின்னு அவளுக்கு வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நடக்க வேற முடியல. ஸோ அதனால் கதவையே ஓப்பன் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டா. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்கும் அப்படின்னு அவள் கவனிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயன் ஒரு 6 மணிக்கு தான் எந்திக்கிறா. ஸோ எந்திரிச்சு அப்படியே பக்கத்தில் தேங்கோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, குட் மார்னிங் புருஷா, நீ இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவீல்ல? ஸோ உனக்காக ஸ்பெஷலாக நான் சமைச்சு வைக்கணும். ஸோ சொல்லு, உனக்கு என்னடா பிடிக்கும்? என்ன சமைச்சு வைக்கிறது? எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா பிடிக்கும், நான் வேணா அதை போட்டு வைக்கவா? வந்தாலே குடிக்கிறியா? ஒருவேளை இப்போ உனக்கு டேஸ்ட் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மட்டுமா, இல்லை நானுமா? ஒருவேளை நீ என்னையும் மறந்துருப்பியோ அப்படின்னு வாயனை அப்படியே சோகமாக இருக்கா. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் எப்படி தங்க உன்னை மறப்பேன்? உன்னை மறந்துட்டா இருக்க முடியுமா, இல்லை இருக்குதா நீ விட்டுருவியா? உன்னை போய் போய் மறக்கிறதுக்கு நேரம் லூஸா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. வாயனும் என்னது இது, தேங்க வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே தேங்க தான் படுத்து கிடக்குறான். ஆனால் வாயன் சிரிச்சிட்டே, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும், இந்த தேங் பையன் அந்த 1 வருஷமாக அந்த ஆர்மிக்கு போய் தொலைஞ்சதுலேருந்து அவங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோகிட்ட பேசி பேசி இந்த மாதிரி எனக்கு இல்யூஷன் வர வர ஆரம்பிக்குது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, கடந்த 1 வருஷமா நான் இது கூட பாடாப்படுறேன். நீயாவது இல்லை, நீ இருக்கிற மாதிரி நான் பிரம்மையாவது உருவாக்கிக்கிறேன். போயிடாத தேங், இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருண்ணா, கழிஞ்சு போயிடாத. ஆமாம், எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவே, இப்போ என்ன லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. தேங்க்ஸ் சிரிக்கிறாரு. வாயில சிரிச்சிட்டே, நீ அவ்வளோ அழகாக சிரிக்கிற, ஆனால் நீ இப்படி சிரிக்கும்போது நான் ஹக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணணுன்னு தோணும். ஆனால் நீ என் பக்கத்தில் இல்லை, எப்போ வருவேன்னு தெரில. இன்றைக்கி வருவேன், நாளைக்கு வருவேன், நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் வெயிட் மட்டும்தான்டா பண்ணுறேன், நீ வந்து தொலைய மாட்டேங்கிற. பட் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு அழுகையாக வருது, சீக்கிரம் வந்துடுண்ணே, என்னால் முடியலை. உன் ஃபோட்டோக்கிட்டேயும் உன் ஞாபகக்கிட்டேயும் மட்டுமே பேசிட்டு என் வாழ்க்கை அப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நீ என்ன மறந்துருப்பியோன்னு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடு. என்னை அழ வச்சு பார்க்கணுன்னு மட்டும் நினைக்காத, நான் அழுதேன்னா ரொம்ப அழுவேன் அப்படின்னு வாயன் அப்படி அழுகிறா. அப்போ தேங்க்கும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ வாயனோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். வாயனுமே என்னது இது, கனவுல கூடயே அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு அவளை கிள்ளி வைக்கிற கிள்ளிச்சோ, வலிக்குது அப்படின்ட்டு ஷுட் தேங் வலிக்குது அடியோ அப்படின்ட்டு வாயனை அப்படியே பாசமாக பிடிச்சி அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். வாயனுக்கு இப்போ தான் புரியுது, இது பிரம்மெல்லாம் கிடையாது, இலிஷனும் கிடையாது, உண்மையாக நம்ம புருஷன் தேங்க் தான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. அவள் அப்படி ஷாக்காகி, நான் தாண்டி தயா உங்கள் புருஷன், இவ்வளோ நேரம் தேங்க் உருகிட்டு இருந்தே நான் தான்,
இப்போ என்ன நேரில் பார்த்தது வார்த்தை வரலையா? அது அது எனக்கு அது உண்மையாகவே கனவா இருக்குமா? என்ன கொஞ்சம் அடிக்கிறியா? உன்னால் அடிக்க முடியாதுடி, வேணா இந்த கடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே பிடிச்சி மறுபடியும் கடிச்சு வைக்கிறான். வாய் ஆன்னு கத்துறா. கத்திட்டு இது உண்மையாகவே தேங்க் தான் அப்படின்னு அழுதுகிட்டே தேங்க ஹக் பண்ணிக்கிறா. தேங்க் கலந்து கண்ணீர் வருது. ஏன்னா வயன் மட்டுமா மிஸ் பண்ணியிருக்க போறா, பொண்டாட்டி தானே வயன். ஸோ அதனால் தேங்க் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் தேங்க் கலந்து கண்ணீர் வருது. வான்னு கேட்குறா, நீ ஏன்டா அழுகிற? பின்னா நீ மட்டுமா நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தினேன்? நானும் தானே ஒரு கல்யாணம் பண்ணேன். நீ மட்டுமா நான் லவ் பண்ணேன்? நானும் தானே ஒரு லவ் பண்ணேன். நான் மட்டுமா உனக்கு புருஷன்? நீ தானடி எனக்கு பொண்டாட்டி. அப்போ எனக்கு தானடி அழுக வரும். நானும் தானடி உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? மிஸ் பண்ணியா? ஆமாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வாயனும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் தேங்கோட ஃபோர்கெட்டு, நோஸு, சிக்ஸு எப்படி கிஸ் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்டாக லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே பிரேக் ஆகி நிற்கிறா. தேங்க் பார்த்துட்டு, என்ன கிஸ் பண்ண மாட்டியா? ம் பண்ணணுமா? ஆ ஏய், இந்த மூமெண்ட்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணண்டி, பண்ணி தொலையண்டி. உன் லிப்ஸில் கிஸ் பண்ணாமல் அப்பா ஒரு தண்ணி கூட, ஓ உன்னால் இப்போ தண்ணி கூட குடிக்க முடியல நீ சொல்ல வரா? அதான் 2 கிலோ ஏறின மாதிரி இருக்கடா. ஏய் இழைச்சிருக்கேன்டி, என்னை பார்த்தா என்ன 10 கிலோ ஏறின மாதிரியா இருக்கு? அப்படி இல்லை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒழுங்காக கிஸ் அடி, இல்லைன்னா நான் அடிக்கவா? நானே அடிக்கிறேன். ஓ நீ அடிக்கப்பிடியா? சரி அடி பாப்போம் அப்படின்ட்டு அவர் கனவு முடிக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அப்படியே தேங்கையே பார்த்துட்ருக்கா. தேங்கும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஸோ கரெக்டாக அவங்க 2 பேரோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. 2 பேரும் ஐஸும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே தன்னை மறந்து 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பெட்டில் விழுகும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. அச்சோ இவன் இப்போ தான் வந்திருக்கான், சாப்பிட்ருக்க மாட்டானே அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டு, ஆமாம் உனக்கு கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், எப்பட்றா வந்த? அதுக்கு போய் கிஸ்ஸை பிரேக் மட்டும் தான் நீ கேட்கணுமா? இங்கே பார், அதெல்லாம் தெரியாது. எப்பட்றா வந்த? எத்தனை மணிக்கு வந்த? அதுவா, நைட்டு 12 மணிக்கு காலிங் பெல் ரிங் பண்ணா நீ கதவை திறக்கல, இழுத்து பூத்திட்டு படுத்து கிடந்த. சரி நம்ம வீட்டு பாஸ்வேர்டு தானே, பொண்டாட்டி மாற்றிருக்க மாட்டான்ற ஒரு தைரியத்தில் போட்டு பார்த்தேன். ஃபைனலி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதான் உள்ளே வந்து பார்த்தா மேடம் என்னோடய ஃபோட்டோ அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்க. நான் அப்படியே மேடம் லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டேன். இது தெரிஞ்சிருந்தா நான் கதவை திறந்துருப்பேனே. நான் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஏதோ சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி நான் படுக்க தூங்கிட்டேன். எல்லாம் என் ஃப்ரெண்டு நான் ஏன் சொல்லணும். அவள் ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்களாம் இருப்பீங்க ஏதோ செலப்ரேஷன்லாம் அப்போல்லாம் சொன்னால், ஆமாம் அவங்க செலிப்ரேட் பண்ணட்டும், எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்குறது தானே ஹாப்பினஸ்ஸு. ஸோ அதான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு என் பொண்டாட்டி தான் ஏன் முக்கியம் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். ஓ தேங்க அப்படின்ட்டு இன்னுமே ஹக் பண்ண வரா. தேங்க வந்து ஹக் பண்ணாதடி, கிஸ் பண்ணுறி, இப்போ தானடா பண்ணேன், பரவாயில்ல இன்னும் பண்ணல அப்படின்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. தேங்க இந்த வாட்டி சும்மா இல்லாமல் அங்கங்கே கைவிட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொன்றுவேன், நீ இரு, இப்போ தான் வந்திருக்க, இப்போமே ஆரம்பிக்காத. சரி சரி எனக்கு பசிக்குதுடி, சரி நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். அங்கே எங்கடி போகிற? நான் வேற பசியை சொன்னேன்டி. வேற பசினா புரியலையே. அதான் ஒரு வருஷம் இந்த மாதிரி எதுவும் டச்சிங் அந்த மாதிரி கிளுகிளுன்னு எதுவும் இல்லை. அதுக்கு அதான் அதுக்கு வேணா வாயா, காலங்கத்தலையவா செருப்பால் அடிப்பனாயா அப்படின்னு வான் தேங்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சிரிச்சிட்டே ஓடி வரா. தேங்கு பின்னாடியே வெக்கப்படுறதா இருந்தால் முன்னாடி வெக்கப்பட்டு போ, அதனால் பின்னாடி போய் வெக்கப்படுறது அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டே வராரு. வேணும் ஆச்சிப்பா அப்படின்னு அவள் பாட்டுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. பம்பரமாக சுற்றுற கிச்சனில் தேங்க அப்படியே வேணும் ரசிச்சுக்கிட்டே கன்னத்தில் கை வச்சுட்டு அங்கிட்ட ஓரமாக ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கா. வான் எவ்வளோ அழகாக சமைக்கிறாள்ல அப்படின்னு. வானும் சும்மா இல்லாமல் பாட்டுக்கு சமையலில் புள்ளி போல் வெளுத்து வாங்குறா. ஸோ இந்த பக்கம் அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்னடி உன் புருஷன் வந்திருக்க மாட்டானே? என்னடி சொன்னேன், என் புருஷன் வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவன் எந்த செலிப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கான். அதுவும் ராத்திரி 12 மணின்னு கூட பார்க்காம என் புருஷன் எனக்காண்டி வந்திருக்கான். உன் பேச்சு கேட்டு பார்த்து நானும் அழுதுகிட்டே தூங்கிட்டேன். என் புருஷனை பார்க்க முடியாது, எல்லாம் உன் தப்பு தான். என்னடி சொல்கிற, உன் புருஷன் வந்துட்டானா? தேங்க வந்துட்டானா? ஆமாடி, என் புருஷன் வந்துட்டான், தேங்க் வந்துட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரங்களா, என்னது தேங்க் சார் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேணும் ஆமாம்மா வந்துட்டா அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் என் புருஷன் வரலையடி. உன் புருஷன் வரலையா? உன் புருஷன் என் புருஷன் ஒன்று தான் போனாங்க. ஆனால் பாரு, என் புருஷன் என்னை பார்க்க முடியாதுன்னு சீக்கிரம் வந்துட்டார்.
உன் புருஷனை போய் தேடுறி எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்புற போய் தேடு அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டா. தேங்க இதை பார்த்து சிரிச்சிட்டு ஏன்டி அதெல்லாம் அப்படித்தான் நீ இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு அவள் பாட்டுக்கு நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கா. தேங்காய் இவ்வளோ ரசித்து குக் பண்ணுறதே அவர் அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்லி வான்னு எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டு தேங்க் சாப்பிட்றதே பார்த்துட்ருக்கா. தேங்க்யூ ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த முட்டைக்கண்ணை வச்சுட்டு என்ன பார்த்துட்ருக்க? அதுவா நீ இப்படி இவ்வளோ அழகாக சாப்பிட்டு பார்த்து ஒரு வருஷம் ஆச்சுல, அதான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஓ அப்படியா? நான் வேணா கண்ணை கட்டிட்டு உட்காரவா? ஸோ என் செல்ல பண்ணிட்டு இந்தா நீ சாப்பிடு அப்படின்ட்டு தேங்காய் வாயனுக்கும் ஊட்டி விட்றான். வாயனும் சாப்பிட்டுக்கிறா. ஸோ 2 பேருமே அப்படியே ஊட்டி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தேங்காய் வந்து சரி ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒழுங்காக போய் நீ தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தேங்காய் அப்படியே ரூம்குள்ளே வழுக்கட்டாயமாக தள்ளி விட்றா. தேங்கும் ஏய் ஏண்டி நீ ஆர்மி போயிருக்கா, ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டா, ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டா, ஒர்க்குன்னு சொல்லி நீ அலைஞ்சிட்டே தான் இருந்திருப்ப, நீ ரொம்ப பிஸியாக இருந்திருப்ப, உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருந்திருக்கும். ஸோ நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா போ. ஏய் நீ என் கூட வாடி, நீ என் கூட வந்து தூங்கு, நான் வேணா உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு வான்னு ரூம்குள்ளே போகிறா. ஸோ 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. தேங்க் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க் அப்படியே படுக்க வச்சுட்டு தேங்கோட காலெல்லாம் அப்படியே பிடிச்சி விட்றா. தேங்க் ரொம்ப இதமாக இருக்குது போல், அவர் பாட்டுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார். ஸோ அதனால் அவரும் நல்லா தூங்குறாரு. வாயனும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறான் அப்படின்னு நல்லா கால் அமுக்கி விட்டுட்டு ஹெட் மசாஜ்லாம் பண்ணி தேங்காய் தூங்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு வெளில வந்தது. என் புருஷன் வந்திருக்கான், வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும், ஸோ அதனால் நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே புயல் வேகத்தில் வீட்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறா. இவன் மாங்குன்னு ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பா ஒரு வருஷமாக இந்த வீட்டை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் என் வந்ததுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சி நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு என்னடா 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு ரொம்ப டயர்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது தேங் வரான். வந்து ஏன்டி ஏன் எதுக்கு இப்படி பண்ணுற? அதுவா ஒன்றும் இல்லை, நீ போனப்போ நான் வீட்டை க்ளீன் பண்ணுது, சாரி நீ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனது, நீ வந்ததுக்கப்புறம் நீ பண்ணுவேன்னு பார்த்தேன், ரொம்ப டயர்டாக இருக்கியா, ஸோ அதான் நானே பண்ணிட்டேன், என்ன கொஞ்சம் முதுகு தான் வலிக்குது அப்படின்னு வான் படுக்க டயர்டாக படுத்துக்கிட்டு இருக்கும்போது தேங் வந்து நினச்சேன் நீ ஒரு வேலையும் கிழிச்சிருக்க மாட்டேன்னு, அதே மாதிரி தான் இப்போல்லாம் சொல்லக்கூடாது தேங்க அப்படின்னு தேங்கு பிடிச்சி வாங்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே தேங்கோட ஃபோட்டோ பெருசாக ஊட்டி இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு நான் போகும்போது இந்த ஃபோட்டோ இல்லையடி. ஆமாம் நீ போகும்போது இல்லை, ஆனால் நீ போனதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ரொம்பவே லோன்லியாக இருந்தேன், எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. நீ மாதத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுவ, அது வெறும் 5 நிமிஷம் தான் பேசுவேன், வீடியோ கால் கூட கிடையாது, வெறும் வாய்ஸ் கால் தான். அதை மட்டும் கேட்டுக்கிட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு 5 இயர்ஸில் அதுலேயும் ஒரு வருஷம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கூட இல்லை. அந்த பெயின், அந்த ஃபீல், அந்த இதெல்லாம் என்னால் சொல்லவே முடியல. ஜஸ்ட் இந்த வீட்டில் நான் யார்கிட்ட பேசுவேன், யார் கூட இருப்பேன்? உன் கூட மட்டும்தான். நம்மளுக்கு மேரேஜே 1 மந்த் தான் இருக்கும், அதுக்குள்ளே நீ போயிட்ட. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன், என் அப்பா அம்மாட்ட பேசுவேன், அத்தை மாமாட்ட பேசுவேன், ஆனால் அதையும் தாண்டி எப்பயுமே நான் உன்னை தான் தேடுவேன். அது ஏன்னு தெரில, உன்னை மட்டும்தான் தேட தோணுது, உன்கிட்ட மட்டும்தான் பேச தோணுது. ஒரு கட்டத்தில் எனக்கு யார்கிட்டையும் பேச தோணல. அப்போ தான் என் ஃப்ரெண்டு உன் ஃபோட்டோவை பெருசாக ஃபேம் பண்ணி உன் வீட்டில் வச்சு கொடி, அதாவது உன்னோட ஃபோட்டோவை ஸோ வச்சு உன் புருஷன்கிட்ட பேசுகிற மாதிரியே அதுக்கிட்ட பேசு, உனக்கு காலப்போக்கில் தன்னால் பழகுன்னா. நானும் சரின்னு சொல்லி இந்த வீட்டில் அந்த 1 மாதம் நான் உன் கூட வாழ்ந்தாலும் அந்த ஞாபகத்தோடையும் உன்னோட நினைவுகள் கூடயும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபோட்டோ தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ. நான் உன்கிட்ட நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இந்த ஃபோட்டோ கிட்ட சொல்லுவேன். இல்லைனா சில டைம்ஸ் எனக்கு விஷயம் தோணும், நீ வர மாதிரியும் நிற்கிற மாதிரியும், ஸோ அதுக்கிட்ட அடிக்கடி பேசுவேன். அப்போல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அப்படியே இப்படி பேசிகிட்டே என் வாழ்க்கையை ஓட்டிடுவானோ, நீ கடைசி வரைக்கும் வரமாட்டியோ, நீ இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், பட் நீ வரமாட்டேன், எனக்கு ஏமாற்றமாக இருக்கும், அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு வான்னு அழுக ஆரம்பிக்கிறா. தேங்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே ஒரு ஃபோட்டோ கீழே பார்த்தா நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ். என்னென்னு பார்த்தா, தேங்க் நான் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன், நான் இவ்வளோ தாண்டா செலவு பண்ணேன், நான் ஒன்றும் செலவு பண்ணல, நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன், நான் ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடல, நீ எப்பயும் சொல்வீல அளவாக சாப்பிடுன்னு, அதுவும் ஜங்க் ஃபுட்ஸை, ஸோ அதை நான் அளவாக தான் சாப்பிட்டேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன்,
டேய் அந்த பையனை குறுகுறுன்னு பார்த்தா தெரியுமா, அது ரெட் கலர் ஷர்ட். நீ மட்டும் இருந்திருந்தா அந்த பையனை போய் அடிச்சிருப்ப. ஆனால் அந்த பையன் ஹேண்ட்ஸமாக இருந்தான்ல அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஸ்டிக்கி நோட்டில், டே தயாங், நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் 1 மாதம் நீ இருந்தில்ல, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஒரு புதுசாக மேரிட் கப்பல் வந்தாங்களே, கரெக்டாக அவங்க வந்தப்போ தான் நீ ஆர்மிக்கு போன. ஆனால் அந்த பொண்ணு இப்போ குழந்தைய பெற்றுக்கிட்டாடா. நீ மட்டும் என்ன இருந்திருந்தா நானும் பெற்றிருந்திருப்பேன். எனக்கும் அந்த பொண்ணு மாதிரி குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைக்கு நானும் அம்மா உன்னை எப்பண்டா நீ வருவ, எப்பண்டா நான் அம்மாவாக்குவேன்லாம் எழுதி வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் தேங்க் படிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆனால் கண்ணில் கண்ணீர் வருது. வான்னு பார்த்துட்டு, இப்போ நீ அழுகிறியா சிரிக்கிறியா? ம் தெரியலடி. நான் 1 வருஷம் உன் கூட இல்லை. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வேலையில் பிஸியில் ஒரு 5 நிமிஷம் தான். இல்லை எனக்கு புரியலடி. ஒரு நாளில் நான் உன்னை வந்து ஒரு நாளில் நான் 1 மணி நேரமாவது உன்னை நினைப்பேன். ஆனால் நீ அந்த நாள் முழுக்க நீ என்ன தான் நினச்சிருக்க? என்னை மட்டுமே நினச்சி வாழ்ந்திருக்க. என்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இதானே கேள்வி. நான் உன்னை மட்டும் தானே லவ் பண்ணுறேன். அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? பைத்தியக்காரனா நீ அப்படின்னு கேட்குறா. தேங்க்கெல்லாம் சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ். அப்படியே வான் ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ வான், மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ டூ தேங், மிஸ் யூ டூ தேங் அப்படின்ட்டு வான் அப்படியே ஹக் பண்ணி அழுகிறா. அப்போ தேங் வந்து, சரி எல்லாம் ஓகே, பாப்பா வேணும்னு கேட்டிருந்தியே, ரெடி பண்ணலாமா? நீ வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, போடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா அப்படின்னு வான் அப்படி தூக்கிட்டு போகிறான். வேணும் வேண்டாம் தேங், பாப்பா வேணும், எப்பண்டா நான் அம்மாவாக்குமெல்லாம் கேட்டு வச்சுருக்க, அப்புறம் என்ன வேண்டாம் தேங், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வானை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். வேணும் டே தேங் அப்படின்றா. தேங் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. வானை ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி போட்டதுக்கப்புறம் வானுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. தேங் கேட்குறேன், என்ன தடவை என்ன ரொம்ப ஷை ஆகுற? இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்க, அப்போ ஷை ஆக தானே தெரியும். ஆமாண்டி, நான் 1 வருஷம் கூட இல்லை, பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு வான் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே அப்படியே அந்த நைட் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக முடியுது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, சீ லேட்டர், பாய்.